வாழைப்பழம் வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுத்தேன். யானை என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பண்ணுமா? பண்ணல. என் பக்கத்துல இத்தனுண்டு வாண்டு ஒருத்தன் வந்தான், 1 ரூபா கொண்டு வந்தான். 1 ரூபா கொடுத்த உடனே என்ன பண்ணுச்சு? யானைக்கு போட முடியுமா காசு? 1 ரூபா கொடுக்க முடியுமா யானைக்கு? அதை யானை இப்படி கை நீட்டி இப்படி கை நீட்டுதுங்க நமக்கு முன்னால. யானை கை நீட்டலாமா? நீட்ட விடலாமா? எனக்கு உடன்பாடு. சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், அது நம்ம கடமை. காசு கேட்கறது எனக்கு ரொம்ப மன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். உள்ள பார்த்தா முக்குருணி விநாயகர் இருந்தார். அதுவும் யானை தானே விநாயகர். எல்லாரும் ஒரு 10 பேர் நின்னுட்டு இப்படி நிக்கிறாங்க. ஒரு யானை நமக்கு முன்னால இப்படி நிக்குது, உள்ள இருக்கிற யானைக்கு முன்னால மத்தவங்க இப்படி நிக்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இது கோயில் யானை, அது விநாயக யானை. நாயகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம், மாஸ்டர்னு அர்த்தம். அப்படின்னா ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம். என் குருநாதர் கிட்ட கேட்டேங்க நானு. அந்த யானை கிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க, இந்த யானை எல்லார்கிட்டயும் கையேந்தது, என்ன வித்தியாசம் குருவேன்னு கேட்டும்போது குருநாதர் சொன்னார், மடி எல்லா யானைக்கும் மதம் பிடிக்கும், கோபம் வரும், அப்ப அதை அழிச்சிரும் உலகத்தை. மதம் என்பது யானையின் பலவீனம். கோயில் யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கு, அதனால அது பிச்சை எடுக்குது. விநாயக யானை கிட்ட போய் பார், தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது தன் கையிலேயே வைத்திருக்கும். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்களில் கொடுக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் அதை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவர்களுக்கு மற்றவர்களுக்கு அவன் பிச்சை இடுவான் என்பதனை விநாயகன் சொல்கிறான். நம்ம பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை குழந்தைகளே நாம் தான் கையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தவர்கள் எழுந்திரு என்கின்ற இடத்தில் உட்காராத. அடுத்தவர்கள் நமக்கு குறை சொல்லுகின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தாமல் இருப்பதற்கு பழகு. எந்த வாய் நம்ம எதிர்த்து பேசுகிறதோ அந்த வாயில் இருந்து புகழ் வார்த்தைகள் வருவதற்கு முயற்சி செய்ய. இவர்களை விட, இந்த ஆசிரியர்கள், இந்த அம்மா அப்பா விட நம்ம யார் நேசித்து விட முடியும்? வேற யாரும் நம்மை உண்மையில் நேசிக்க முடியாது. மற்றவர்கள் எல்லாம் டெம்பரவரி தான்.